தமிழான உறவுகளுக்கு வணக்கம். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம். பண்டைய தமிழகமும் பழந்தமிழ் இலக்கியங்களும் தொடர்கிறது. கோடை, அனல் கக்கும் மேற்கு காற்று. சங்க இலக்கியத்தில் கோடைக்காற்று பற்றிய வர்ணனைகள் பெரும்பாலும் வறண்ட நிலங்களின் பின்னணியிலேயே இடம்பெறுவதில் வியப்பில்லை. மேற்கு காற்று மிக கடுமையானதும் வெப்பமானதும் ஆகும். எரிவாய் கோடை அகம் 353, அழல் எரி கோடை அகம் 219 ஆகிய சித்தரிப்புகள் நெருப்பை உமிழும் கோடைக்காற்றின் வெண்மையை விளக்குகின்றன. தனிவு இல் வெம் கோடை கலித்தொகை 20, கோடை வெவ்வழிக்கு அகம் 397 ஆகிய சித்தரிப்புகள் கோடைக்காற்றுக்கும் நாணல் பறக்கும் கோடை காலத்துக்கும் இடையேயுள்ள தொடர்பை தெளிவாக்குகிறது. சங்க இலக்கியத்திலிருந்து நாம் பெறக்கூடிய கோடை பற்றிய புரிதலுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கிறது அகநானூற்றின் 353வது பாடல். செந்நிலை அமை ஆடு அம் களை தீண்டி கல்லென எனம இலை உதிர்த்த எரிவாய் கோடை நெடுவெண் களரி நீரு முகந்து சுழல கடுவெயில் திருகிய வேனில் வெங்காட்டு வியங்கு நடை மடப்பிணை தளியி ஒயங்கு பொறி அருகோட்டு எழிற்கரை அருகயம் நோக்கி தென்னீர் வேட்ட சிறுமையின் தலை மறந்து உன்னீர் இன்மையின் ஒழுகுவன தரை மரம் நிழல் அற்ற இயவின் சுரன் இறந்து அகம் 353 8-15. மேற்கிலிருந்து வீசும் கோடைக்காற்று வெண்மணல் நிறைந்த பரப்பில் சுழன்றடித்து பெரும் மணல் தூசுகளை கிளப்பிய காட்சியை இந்த பாலைத்திணை பாடல் கண்முன் விரிக்கிறது. தமிழகராதி பக்கம் 3355. மேல்காற்று என்ற சொற்பதத்தை மேற்கிலிருந்து வீசும் காற்று என்றும் கோடை காற்று என்றும் அடையாளப்படுத்துகிறது. எனவே கோடைக்காற்று மேற்கு திசையோடும் வெப்ப காற்றோடும் தொடர்பு படுத்தும் மரபு தெளிவு பெறும். திவாகர நிகண்டும் 1:40 இதை உறுதி செய்கிறது. கோடை என்ற சொல் பற்றி விளக்கமளிக்கும் தமிழ் பெயரகராதி பக்கம் 1180. கோடை என்ற சொல் மேற்கிலிருந்து வீசும் காற்று என்பதை குடக்கு என்ற சொல்லின் மூலம் விளக்குவதோடு அது கோடை காலத்தையும் குறிப்பதாக சொல்லுகிறது. சங்க இலக்கியத்துக்கு உரை எழுதிய பலரும் அவற்றை மொழிபெயர்த்தவர்களும் கோடை என்பதை மேற்கு காற்று என்றும் கோடை காலம் என்றும் தொடர்பு படுத்தி விளக்குகிறார்கள். சூரலங்கடுவழி அகம் 1, சுழன்று வரு கோடை அகம் 101 என்று சங்க இலக்கியம் மேற்கு காற்றின் வலுவான சுழன்று வீசும் தன்மையை முன்னிலைப்படுத்துகிறது. இப்பாடல்கள் பாலைத்திணையை சேர்ந்தவை. மூங்கில் மரங்களை அசைத்து புரட்டும் கோடைக்காற்று பற்றி அகநானூறு 27ஆம் பாடல் பேசுகிறது. கோடைக்காற்று கொண்டு வந்து குவித்த மணலால் உயரம் குறைந்து பாதியான ஒரு பனைமரம் பற்றிய வர்ணனை கோடைக்காற்றின் மணல் குவிக்கும் தன்மை பற்றிய ஆகச் சிறந்த காட்சி படிமம். இதை சித்தரிக்கும் குறுந்தொகையின் 248வது பாடல் வரிகள் வருமாறு: காணல் ஆடு அரை புதைய கோடை இட்ட அடும்பு இவர் மணல் கோடு ஊற நெடும்பனை குறிய ஆகும். குறுந்தொகை 248 3-6. ஆலமரத்தின் விழுதுகளை பலமாக வீசும் கோடைக்காற்று ஊஞ்சலாட வைக்கும் காட்சியை அகநானூறு 287ஆம் பாடல் அழகாக வர்ணிக்கிறது. புரிசை மூழ்கிய பொறி அறை ஆழத்து ஒரு தனி நெடு வீழ் உதைத்த கோடை காலத்தையும் அதன் வெப்ப சூழலையும் சித்தரிக்க வேனில் வெயில் போன்ற சொற்களை சங்க இலக்கியம் கையாள்கிறது. கோடையின் தொடக்க காலம் இளவேனில் என்றும் முற்றா வேனில் என்றும் கோடை மாதம் வேனில் திங்கள் என்றும் உச்சக்கட்ட கோடை காலம் கடும் திரள் வேனில் என்றும் இன்னா வேனில் என்றும் வர்ணிக்கப்படுகிறது. கோடை வெவ்வழி அக 397
என்ற சொல்லாடல் கோடைக்காற்றின் வெப்பத்தன்மையை தெளிவாக விளக்குகிறது. கோடையின் வெப்பத்தையும் வறட்சியான சூழ்நிலையையும் தாங்க முடியாமல் தங்களின் நில புலன்களை விட்டு மக்கள் வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்தார்கள் என்று அகநானூறு தெரிவிக்கிறது. வேனில் வெட்பின் கானம் காய முனை எழுந்து ஓடிய கெடுநாட்டு ஆர் இடை. அகம் 187 16-17. இதை போலவே அகநானூறு 249 கோடை வெப்பத்தின் தாக்கம் விரிவாக பேசப்படுகிறது. இப்பின்னணியில் முசுண்டு என்ற பகுதியைச் சேர்ந்த வெம்பி என்ற நகரம் குறிப்பிடப்படுகிறது. சங்க இலக்கியத்தில் மேற்கிலிருந்து வீசும் கோடை காற்று 25 முறை பாலை நில பின்னணியிலும் 3 முறை நெய்தல் நில பின்னணியிலும் குறிப்பிடப்படுகிறது. கொண்டல் மழை தரும் கீழை காற்று. கொண்டல் என்ற சொல்லுக்கு தமிழ் பெயரகராதி கிழக்கு திசை, கிழக்கிலிருந்து வீசும் காற்று, மழை என்று 3 பொருள்களை தருகிறது. கொண்டல் காற்று என்பதை கிழக்கிலிருந்து வீசும் மழையை கொண்டு வரும் காற்று என்று சங்க இலக்கியம் தெளிவாக குறிப்பிடுகிறது. கிழக்கு திசையில் உள்ள கீழே கடலிலிருந்து இடது நோக்கி உள்ள கிழக்கு கரை நோக்கி வீசுவதால் இக்காற்று கொண்டல் காற்று எனப்படுகிறது. இக்காற்று கிழக்கில் தோன்றி மழை சுமக்கும் மேகங்களுடன் மேற்கு நோக்கி உயர்ந்தெழுவதை கொண்டல் மழை குடக்கு ஏற்பு குழைத்த என்ற நற்றினை 140 பாடலடி தெரிவிக்கிறது. அகநானூற்றின் 178 பாடலும் கொண்டல் வான் மழை பொழிந்த என்கிறது. அகநானூற்றின் 235 பாடல் பயன் நிலம் குழைய வீசி பெயல் முனிந்து விண்டு முன்னிய கொண்டல் மழை. இப்பாடல்கள் கிழக்கிலிருந்து வீசும் கொண்டல் காற்றுக்கும் மழைக்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. இக்காற்றால் கடலோர பகுதிகளில் உள்ள மணல் படுகைகளில் நேரும் தாக்கத்தை அகநானூறு விளக்குகிறது. கொண்டல் காற்று மெல்ல வீசி கடற்பறையில் நண்டுகள் ஊர்ந்து உண்டாக்கிய சூடுகளை மறைக்கிறது என்ற கவித்துவ வர்ணனையுடன் காற்றின் தன்மை பேசப்படுகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் பருவ காற்றுகள் தோன்றும் விதத்தையும் அவை மழையாக பொழிகிற இயக்கத்தையும் மிக நுட்பமாக கவனித்து சிறப்பாக ஆவணப்படுத்தியுள்ளது சங்க இலக்கியம். கிழக்கு கடலில் தற்போதைய வங்காள விரிகுடா ஈரப்பதத்தை உறிஞ்சி பருவமழை மேகமாக திரண்டு விரைந்து நகர்ந்து மேற்கு நோக்கி மேலெழுந்து மழையாக பொழிகிறது. இந்த சித்தரிப்பு தெளிவாக வடகிழக்கு பருவக்காற்றை விளக்குகிறது என்பதில் ஐயமில்லை. இந்திய துணைக்கண்டத்தில் அதிகமான நிலப்பகுதிகளுக்கு மழை தரும் பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று தான். இப்பருவக்காற்று கோடை காலத்தின் இறுதி பகுதியில் வீசத் தொடங்கி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் மழையாக பொழிகிறது. இதே பருவக்காற்று அப்படியே திசை திரும்பி கிட்டத்தட்ட வந்த திசை நோக்கி திரும்பி வரும் வழியில் இந்தியாவின் சில பகுதிகளுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மழை தருகிறது. இவ்வாறு திரும்பி வரும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. இப்பருவக்காற்றின் ஒரு பகுதி கிழக்கு கடல் வழியாக வீசி ஈரப்பதத்தை சேகரித்து கொண்டு சோழ மண்டல கடற்கரையிலும் தமிழ்நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் மழையாக பொழிகிறது. இந்த வானிலை நிகழ்வே கிழக்கிலிருந்து மழையை முகந்து கொண்டு வரும் கொண்டல் காற்று என்று சங்க இலக்கியங்களில் வர்ணிக்கப்படுகிறது. குணக்கடல் முகந்து குடக்கு ஏற்பு இருளி மண் திணி ஞாலம் விளங்க கம்மியர் செம்பு சொறி பானையின் மின்னி எவ்வாயும் தன் தொழில் வாய்த்த இன்குரல் எழிலி தென்புல மருங்கில் சென்று அற்றாங்கு. நற்றினை 153. இதற்கான எளிய விளக்கம்: கிழக்கு கடலில் நீரை முகந்து மேற்கு திசையில் எழுந்து இருண்டு மண் திணித்த இந்த உலகம் ஒளிர்ந்து விளங்க கொள்ளர் கடையும் போது செப்பு பொறிகளை சொரியும் பானையைப் போல மின்னலிட்டு எல்லா பக்கங்களிலும் தம் பெய்தல் தொழிலை வாய்க்கச் செய்யும் இனிய ஓசையுடைய மேகங்கள் தென்புல பக்கமாக சென்று தேய்ந்து போவதைப் போல என்பதாகும். தென்மேற்கு பருவக்காற்றால் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் மழை பெற்றாலும் அப்பருவக்காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து விடுவதால்
தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகள் மலைமரபு பகுதிகளாகி அதன் காரணமாக மழையை பெறுவதில்லை. மாறாக வடகிழக்கு பருவக்காற்றே தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தருகிறது. பெரும் மழையை கொடுக்கும் மேகம் தெற்கு நோக்கி வீசி மழை பொழிவதை நற்றினியின் 5ஆம் பாடல் விளக்குகிறது. நற்றினியின் 89ஆம் பாடல் கிழக்கிலிருந்து வீசும் பருவமழை காற்றின் இறுதி நாளை மிக அருமையாக படம் பிடிக்கிறது. நகநானூற்றின் 235ஆம் பாடலில் இந்திய துணைக்கண்டத்தின் பருவ மழைகளின் இயக்கம் பற்றிய அவற்றின் நிகழ்விடம் பற்றிய குறிப்பு வருகிறது. இப்பாடல் மழை பொழியும் கீழைக்காற்றையும் இரவு நேரத்தில் குளிராக வீசும் ஆடை காற்றையும் ஒரே நிலத்தில் ஒருங்கிணைத்து பேசுகிறது. தென்மேற்கு பருவமழை பெய்யும் காலம் முடிந்ததை தொடர்ந்தே வடகிழக்கு பருவமழை காற்று மழை வீச தொடங்குகிறது. கோடைக்காலம் முற்றிலும் முடிந்து மழை காலமும் முடிந்தபின் ஈரப்பதம் கொண்ட குளிர்காற்று இந்தியாவின் சில பகுதிகளில் மட்டுமே வீச தொடங்கியிருக்கும். இந்தியாவின் தட்பவெப்ப சூழலியல் மற்றும் பருவக்காற்றின் செயல்பாடுகள் குறித்த ஆகச்சிறந்த புரிதலை சங்க இலக்கியம் நமக்கு தருகிறது. இந்த புரிதலின் ஊடாக புலனாகும் இப்புவிச்சூழல் நாம் அறிந்த சங்க இலக்கிய அரசியல் நிலை எல்லை என்ற வரையறைக்கும் அப்பால் நம்மை அழைத்து செல்கிறது என்பதுதான் உண்மை. இது பற்றி மேலும் ஆராயப்பட வேண்டும். தென்றல் காற்று குறித்து நாளை அறிவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.